இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், தேவனோடு வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 3:16 படி 3:18 படி ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைவான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான் என்று யோவான் 16-18 வசனங்களிலே படிக்க முடியும். நித்திய ஜீவன். அருமையானவர்களே, விசுவாசத்தின் அடிப்படையிலே பரலோக ராஜ்யம், விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தில் இருந்து எவன் ஒருவன் பின்வாங்கி போவானோ, எவன் இந்த விசுவாசத்தை மறுதலிப்பானோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லாமல் போகிறது. ஆகவே உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் நித்தியமே விசுவாசத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.